கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். அக்காலத்திலே நீர் சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உன்னுடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுவீர். பிரியமானவர்களே, நாம் செய்கிற நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிறதாக இருக்கிறது. கோபம் ஊட்டுறதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செய்கிறோமா, அப்போ கடவுள் நம்ம மீது கோபமாக இருப்பார். இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்க முடியல, பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், எதெடுத்தாலும் நமக்கு வாய்க்கிறது இல்லை. அப்படின்னா கடவுளுடைய கோபம் நம்ம மீது இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, எல்லா விஷயத்திலும் ஒரு ஆறுதல் இல்லாமல், ஒரு தேற்றுதல் இல்லாமல், எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம வாழ்க்கை சோர்வடைஞ்சு போய் அப்படியெல்லாம் இருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய கோபம் நம் மீது இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஏதோ தவறான காரியத்தை செய்கிறோம், ஏதோ ஒரு கடவுளுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த காரியத்தை என்னன்னு தேடணும். நம்ம என்ன செஞ்சோம், ஒவ்வொரு முறையும் நம்ம செய்யத்தக்காதவைகளை செய்து வந்தோம், செய்யத்தக்கவைகளை செய்யலை, செய்யத்தகாதவைகளை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த செய்யத்தகாதவை என்ன அப்படிங்கிறத நம்ம தேடணும். தேடி இனிமேல் அந்த மாதிரியான காரியங்களை நான் செய்ய போகிறதில்லை அப்படிங்கிற முடிவெடுத்து ஆண்டவரோட சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே, நான் இது போன்ற தவறுகளை இனிமேல் செய்ய மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், வேசித்தனம் பண்ண மாட்டேன், அடுத்தவர்களை மனசு நோகும்படியாக பேச மாட்டேன். அப்போ என்னென்னவெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நான் என்ன காரியத்தை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நாம் என்ன செஞ்சோமோ அதை ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லி, இனிமேல் அது போன்ற காரியங்களை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்புரவாகி, கடவுளோட ஒப்புரவாயிடணும். ஒரு வாக்குறுதியோடு கூட, அதாவது இனிமேல் நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேங்கிற வாக்குறுதியோடு கூட நாம் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் அவரோட பாதத்தில் சமர்ப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் அவரை துதிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும். அவரை துதிக்கணும்னா இன்றைக்கெல்லாம் குதிக்கிறாங்களே அந்த மாதிரி இல்லை. அவருடைய நாமத்தையும் அவர் செய்திருக்கிற மகிமையையும், வேதத்தில் நிறைய இடத்துல அவர் செய்திருக்கிற நன்மைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நன்மைகளையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி, இவருக்கு நீங்கள் இது செஞ்சீங்க அதுக்காக நன்றி, ஆபிரகாமுக்கு இதை செஞ்சீங்க அதுக்காக நன்றி, என் முன்னோர்களுக்கு இதை செஞ்சீங்க அதுக்காக நன்றி, எனக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி அதற்காக நாம் நன்றி தெரிவிக்கிறப்போ அது ஆண்டவரை நாம் துதிப்பதாக அர்த்தம். அப்படி நாம் துதிக்கிறப்போ அவருடைய கோபம் நம் மீது இருந்து நீங்கிரும். எப்படி பாருங்கள், இங்கே வேதத்தில் அழகாக சொல்கிறாரு, அக்காலத்தில் நீ சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாக இருந்தீர். நீங்கள் என் மேலே கோபமாக இருந்தீங்க, இப்போ நான் உங்களை துதிக்கிறேன். இந்த கோபத்துக்கு என்ன காரணங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த காரணமான அந்த காரியங்களை நான் விட்டு ஒழிஞ்சிட்டேன். இனிமேல் கிடையாது. இனிமேல் நீங்கள் விரும்புகிற காரியத்தை நான் செய்கிறேன். அப்படிங்கிறப்போ அவருடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீது இருந்து குறைஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம், நம்மை தேற்றுகிறவராக இருப்பார், நமக்கு ஆறுதல் சொல்கிறவராகும், நம்மை நல்வழிப்படுத்துகிறவராகும். நீ பயப்படாத, நான் இருக்கிறேன். இப்போ அப்பா இருக்கார், ஒரு விஷயத்தை செய்ய வேண்டான்னு சொல்கிறார், நாம் செஞ்சிடறோம், அதனால் அவருக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருது. கொஞ்சம் கோவப்படுவார், திட்டுவார், அறிவு கெட்டவனே, நான் இதை செய்ய வேண்டாம்னு செஞ்சுட்டேன், இப்படி நீ ஒழுக்கமாக இருக்கணும்னு சொன்ன, நீ இருக்கல, இன்றைக்கி இவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிற, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி அப்பா நம்மளை திட்டுவார். அப்புறம் அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போய், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலை, நான் யோசிக்கலை, இப்படி நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட நம்ம கேட்குறப்போ, அப்பா சரிப்பா இனிமேல் அப்படி இல்லாத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு, இனிமேல் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்டா,
எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஞானமாக செய்யணும். சரி, அடுத்தது ஏதாவது செய்கிறதா இருந்தால் சொல்லி, நான் உனக்கு என்ன உதவி வேணுமோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா நமக்கு சொல்லுவார். பார்த்திங்களா? ஒவ்வொரு தகப்பனும் நமக்கு சொல்கிறாங்கல்ல, அதே போல் ஆண்டவர் நம்மை தேற்றுவார். அப்பா கொஞ்ச காலம் இருப்பார், அப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிடுவார். காலம் முழுசும் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தான். அன்பானவர்களே, அவர் ஆறுதலின் தேவன், தேற்றுதலின் தேவன். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அவருடைய கோபம் நம் மீது இருந்து நீங்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்படைத்து விட்டு அவரை துதிக்கிற போது அவருடைய கோபம் நம்ம மேலேருந்து நீங்கும். அது மட்டும் இல்லை, நம்மை தேற்றுகிறவராக அவர் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேற்றுவார். அவருடைய கோபம் நீங்க நாம் அவரை துதிக்கிற போது நிச்சயமாகவே நமக்கு ஆறுதலும் தேற்றுதலையும் கர்த்தர் தருவார். அப்படி ஒரு தேற்றுதலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீ நேற்றும் இன்றும் மாறாதவர். உம்முடைய கோபம் எங்கள் மீது இருந்து நீங்கும்படியாக எங்களுடைய தவறுகளையும் எங்களுடைய பாவங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் பொறுத்து உம்முடைய கோபம் தணிந்த பிறகு நீர் எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மீது கோபப்படாதிரும். உம்முடைய தேற்றுதலையும் உம்முடைய ஆறுதலையும் நீர் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.